Hello friends, welcome to Pebbles. நான் இன்ட்ரோ கொடுக்கிறதுக்கு முன்னாடி கோபி சுதா சேனலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது அத்திப்பழம் முந்திரி திராட்சையினோட பலன்கள் நிறையா இருக்கும். அந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி நிறையா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது அதாவது சாபுதானா லட்டு, ஜவ்வரிசி லட்டுன்னு சொல்லுவோம். இது கூட நம்ம என்னென்ன போட போகிறோம்னா, அதாவது ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்துட்டோம்னா நம்ம அரை கப் சுகர் எடுத்துக்கலாம். இது கூட சஃப்ரான் அதாவது குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நம்ம ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். இதை ஒரு 4 hours ஊற வச்சுருக்கேன். தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இதுக்கு அரை கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். ஏலக்காய் ஒரு 6 ஏலக்காய் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம், பொடி போட்டுக்கலாம். இது சஃப்ரான் அதாவது குங்குமப்பூவை பாலில் ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கிறேன். அதாவது நம்ம கலர் ஆட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நான் குங்குமப்பூ ஆட் பண்ண போகிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 15 முந்திரி எடுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம உடைச்சிக்கலாம். இது ஒரு 30 seconds ஃப்ரை பண்ணிக்கலாம். பொன்னிறம் ஆயிடுச்சு. தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதில் ஆல்ரெடி வடித்து வச்சுருக்குறோம், அதாவது ஜவ்வரிசி ஊற வச்சு வடித்து வச்சுருக்கிறத இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய்யும் விட்டுக்கலாம். போதும், இந்தளவுக்கு இருந்தாலே. சிம்மில் வச்சுட்டு அப்படியே நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். ஜவ்வரிசி இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் குங்குமப்பூ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு கலர் பிடிக்கணும்னு கலரோடு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை ஒரு கம்பி பதம் இல்லாமல் அது கம்மியாக நம்ம காய்ச்சிட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி வந்துருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சர்க்கரை அதே பேன்லேயே போட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். சர்க்கரை நல்லா கரைச்சிக்கலாம். இப்போது சர்க்கரை அதாவது ஒரு கம்பி பதத்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா நின்னதுக்கப்புறம் லைட்டாக ஒழுகும். இது கரெக்டான கம்பி பதம். முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வச்சுருக்கிற ஜவ்வரிசி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சுருண்டு வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுவே கரெக்டான பதம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. ஆறட்டும், நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் மாற்றிக்கலாம். கீழே கீ தடவி இருக்கேன். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். எப்போவுமே இந்த ஜவ்வரிசி நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். அதனால் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கலாம், அதாவது நெய் எடுத்துக்கலாம். நெய் கையில் கொஞ்சமாக தடவிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இது நம்மளுக்கு எந்த அளவுக்கு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இது இன்னுமே உங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம கடல மாவையும் நல்லா வறுத்து கூட போட்டுக்கலாம். அது ஒரு டேஸ்ட் இருக்கும். பட் ஜவ்வரிசியினோட டேஸ்ட் இருக்காது. அதனால ஜவ்வரிசி கூட நான் எதுவுமே ஆட் பண்ணல. இவ்வளோ தான். இப்போ ஜவ்வரிசி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டோன்னா நல்லா ஸ்டிக்கி ஆகிக்கும். சுவையான ஜவ்வரிசி லட்டு ரெடி. ஜவ்வரிசி லட்டு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்தனர் என்போர் அறவோர், மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்துபவர்கள் அந்தணர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் துறவிகளைப் போன்று மதிக்கப்படுவர்.